வெற்றி கழகத்தோட இந்த மதுரை மாநாட்டுல விஜயகாந்த் அவர்களின் பெயரை விஜய் அவர்கள் யூஸ் பண்ணியதற்கான காரணம் அரசியலுக்காக இல்ல. வாங்க என்னன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு திரும்பவும் அந்நிய நம்பி சேனல் சார்பாக வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம். உண்மையிலே கேப்டன் அளவுக்கு விஜய் அவர்களால வர முடியாதுதான். எம்ஜிஆர் தான், கேப்டன் தான், விஜய் தான். ஆனா இவங்க 3 பேருக்குமே மக்களுக்கு பாடுபடணும் அப்படின்ற உணர்வு சரிக்கு சமமாகவே இருக்குங்க. விட இந்த 2வது மாநில மாநாடு மதுரையில நடைபெறதுனால மதுரை மீனாட்சி அம்மன், கள்ளழகர், பாண்டியர்கள் அப்படின்னு புகழ்பெற்ற விஷயங்களை பேசிட்டு மதுரைக்கு பேர் போன ஒருத்தரை பத்தி மதுரையிலே பேசாம இருந்தா என்னங்க நியாயம்? நான் இந்த மண்ணில் கால் எடுத்து வச்ச உடனே ஒரே ஒருத்தரை பத்தி தான் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. கம்பீரமான நடையோட, காந்த குரல் ஸ்பீச்சோட, அன்புக்கு அன்பாகவும், பண்புக்கு பண்பாகவும், வம்புக்கு வம்பாகவும் ஒரு உணர்வோட இருந்த என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த். வைரத்தை தவற விட்ட மக்கள் தங்கத்தை தவற விட மாட்டீங்கன்னு நம்புறோம். அவரும் இந்த மதுரை மண்ணை சேர்ந்தவர் தானே, அவரை மறக்க முடியுமா?